கூலி ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுடைய ஸ்பீச்சும் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி சௌபின் சாகிர் அவர்களுடைய ஸ்பீச்சுமே சரி சூப்பராக இருந்துச்சு. அப்படி அட்ராக்டிவாக பேசி அந்த க்ரோடே வந்து கண்ட்ரோல் பண்ணாருன்னு நம்ம சொல்லலாம். சௌபின் சாகிர் என்ன பேசினாருங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சௌபின் சாகிர் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பேசியிருக்கிறாரு. எங்கேயோ இருந்து என்ன இப்படி ஆட வச்சு எங்கே போனாலும் கிளாப்ஸ் வருது சார். நான் வந்து கேரளாவில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க, எங்கே போனாலும் அதுக்கு எனக்கு கிளாப்ஸ் கிடைக்கிது. இப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரை நான் பார்த்ததே கிடையாது சார். நீங்கள் மட்டும்தான் சார் இப்படி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறீங்க. நீங்கள் வேலை செய்வேன்னு உங்கள் கூட நான் வந்து வேலை செய்வேன்னு நான் கனவுல கூட வந்து நான் வந்து நினச்சி பார்க்கல. நான்லாம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உங்களுடைய ஃபேன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. உங்களால் எனக்கும் நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாச்சு சார் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் நான் பார்த்தது இல்லை. நான் சார் கூடலாம் வேலை செய்வேன் நான் கனவுல கூட நினச்சதும் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, நான் என் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே நான் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் இந்த படத்தில் உங்கள் கூட நடிச்சதுனால பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சிட்டாங்க சார் அப்படின்னுமே சரி சூப்பராக சௌபின் சாகிர் அவர்கள் வந்து அந்த மேடையை வந்து அதிர வச்சாருன்னு சொல்லலாம். சரியான ஒரு ஸ்பீச்சுங்க, நல்லா பேசியிருப்பார். ஃபுல் வீடியோ நம்ம பார்த்தோம்னா தெரியும். சன் பிக்சர்ஸ் விட மாட்டான், காப்பிரைட்டில் போட்டு தள்ளிடுவான். அதுதான். ஸோ இந்த கூலியோடைய இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எங்கேயோ போயிடுச்சு. இவங்க ஸ்பீச் எல்லாம் ஒரு பக்கம் போகுது, தலைவர் ஸ்பீச் ஒரு பக்கம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, என்ன ஒரு ட்ரெய்லர், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து படத்துடைய ஹைப்பை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆடியோ லான்ச் வந்து களை கட்டிடுச்சு. அப்படியேட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்பீச்சுக்கும் தலைவருடைய இதுக்கும் தலைவர் ரியாக்ஷனுக்கும் அப்படி வந்து அதிருது ஸ்பீச்சை கேட்கும் போதெல்லான்ட்டு வெறித்தனாங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து தரமான ஒரு சம்பவம் சூப்பராக வெறித்தனமாக பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து சொல்லுவேன்னா அந்த கூலியோடைய ஆடியோ லான்ச் வந்து அவங்க வந்து பண்ணது தான். கண்டிப்பாக ஜெயிலருக்கு சூப்பராக பண்ணாங்க. அதை விட ஒரு 10 மடங்கு மேலே அந்த கூலிக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும், அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். லோகேஷ் கனகராஜுமே சரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது மிரட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ நிறைய சம்பவங்கள் இதுக்கு அடுத்தடுத்து இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.